ஏமா இங்கே தான் நம்ம நடந்து போகிறது. இருங்கப்பா. ஓ இதோ நான் இந்த படிண்ணே, இதோ பாரு இந்த படி இதுன்னு சொன்னேன். இதோ இந்த படியில தான் தேவி வந்திருக்கோம் உள்ள. எலிசாலம் கதை பார்த்துருக்கீங்களா? என்னாச்சு? வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் vlogs. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா கால்டன் ஹோட்டல். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஹோட்டலுக்குள்ளே தான் போகிறோம். லெட்ஸ் கோ. சரி வாங்க போவோம். அஜய் தாண்டிடலாம்மா. அஜய் நீங்க வா. டேய் இங்க பாறா. அங்க நீ அஜய் நீ கீழே போறா. இங்க பாறா அஜய். தெரியும்டா. வேணா நீ அங்க போவாத. இதுக்குள்ள போறோம் நாங்க. நான் தாண்டி போறோம். டேய் அந்த ஓரத்துல ஒண்ணு வேணாம். நீ இப்படி வா. இங்க பாரு. வா. உள்ளுக்கு வந்துட்டு ரொம்ப கிளாஸ்லாம் உடஞ்சி போய் கிடக்குது உள்ளுக்கு. ரைட்டு தரங்க. வாட் இஸ் திஸ் பிளேஸ் மேன்? ஏமா இங்கே தான் நம்ம நடந்து போகிறது. இதான் நடந்து போகிறோம். எக்காரணத்தை கொண்டு மேலே பார்க்கக்கூடாது. மேலே வந்து கிளாவார் தூங்கிக்கிட்டு இருக்கோம். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஐ திங்க் திஸ் இஸ் நாட் த பிளேஸ். தண்ணி ஊற்றுதுண்ணே. எவனும் நடந்து போகிற சத்தம் கேட்குதா? செப்பாடா தமா கச்சா கிட்டா கிட்ட போகும் தமா கச்சா. இதான் ரிசப்ஷன். மேலே எல்லாம் பாருங்க, அந்த இது இருக்கு மேலே பார்த்து பாருங்க, இதெல்லாம் இருக்கு பாருங்க. பார்த்து இப்போ இந்த தண்ணி தானே ஒழுவிக்கிட்டு இருக்கு. காற்று அடிக்கலாம் இது. இந்த படியில் ஏற போறியா? ஐய் இந்த படியில் ஏறணும் நம்ம. இந்த படியில் தான் ஏறணுமா நம்ம? அது என்ன படிக்காது படியாது. இந்த படி தான் சுத்தமாக இருக்கு. ஆமாவா பார்த்துட்டு ஏன் இப்போ இந்த ஹோட்டலுக்கு என்ன ஆயிடுச்சு? இந்த ஹோட்டலுக்கு என்ன ஆச்சுன்னா, ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு இந்த ஹோட்டலு. அதுக்கப்புறம் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம், ஏக்கௌண்ட் பிரச்சனை, அப்புறம் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லை. அப்புறம் வந்துட்டு என்னென்னா இந்த ரூம்லலாம் ரொம்ப வாடை அடிக்குது இந்தமாரி சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க. இதெல்லாம் எந்த டைம்லனா 2019. அந்த டைமில் வந்துட்டு டக்குன்னு கொரோனா வேறு வந்துச்சா. கொரோனா வந்துட்டோன்னே டெம்பரவரியாக வந்து இந்த ஹோட்டல் வந்துட்டு அப்படியே மூடிட்டாங்க. ஸோ அந்த குவாரண்டைனுக்காக. அதுக்கப்புறம் வந்துட்டு மக்களாக வந்து நினச்சிக்கிட்டாங்க இந்த இடத்துல வந்து கொரோனா பேஷண்ட்ஸை வச்சு குவாரண்டைன் பண்ணாங்க அப்படின்னு. ஆனால் கவர்மெண்ட்டு வந்துட்டு இந்த இடத்த சூஸ் பண்ணலை, வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே பிஸ்னஸ் டவுன் ஆச்சு. இவங்களால கம்பேக் கொடுக்க முடியலன்ட்டு ஸோ டோட்டலாக பெர்மனெண்ட்டாக அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. கம்பேக் கொடுக்குறது இவனுங்கன்னா பார்சலோனாவா இல்லை ரியல் மேட்ரிட்டா? This is an unwanted statement irrelevant to the current situation. இதுக்கு அப்படி எப்படி இருக்கு? ஜோக்கு இல்லை நல்லா சேஃபாக. எஸ் இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். என்னென்ன இங்கே இவ்வளோ இருட்டா இருக்கு. காடா எப்படி அடிக்காது? செவ்வளோ பார்ப்போம். ஆமாம் போ
இங்கெல்லாம் ஃபுல்லாகவே காடாகவே ஆச்சுண்ணே. ஆமாம் அண்ணா கீழே தண்ணியாக இருக்குது பார்த்து. சரி தண்ணி இல்லை பளிங்கல்ல. கைஸ் லிஃப்ட் வேணுமா? லிஃப்ட் இருக்கு. லிஃப்ட் ஓட்டையாக இருக்குது. லிஃப்ட் ஏறி வந்துருக்கலாம் கைஸ். லிஃப்ட்டில் ஒன்றுமே இல்லை. என்னென்ன சத்தம்லாம் கேட்குது. தண்ணி ஊற்றுற சத்தம் தான் நினைக்கிறேண்ணே. ஓ இதோ நான் இந்த படிண்ணே. இதோ பாரு இந்த படி தினசனே. இதோ ஓ டி இந்த படியில தான் ஏறி வந்திருக்கும். நல்ல வந்திருந்தாக்கா இந்த படியில் தான் வந்துருக்கேன். அஜய் இது படி. அஜய் ஏன் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கீங்க? என்ன ஆயிட்டு? ஏன் என்னது? நான் நினைச்சேன்னா ஒரு புது உலகத்தை படைக்க முடியல. அப்படி இந்த மாதிரி லிஃப்ட்லாம் பார்த்தாக்க ஒரு ஞாபகம் வருது எனக்கு. நீங்கள் எலிசாலேம் கதை பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரியல. எலிசாலேம் கதை பார்க்கலனாக்கா அந்த கதையை போய் பாருங்கள். லிஃப்ட்டுக்கு அதுக்கப்புறம் லிஃப்ட்டுனாலே நீங்கள் பக்கத்தில் உண்டியா போகிறதுக்கே பயந்துருக்கீங்க. எலிசாலேம் தெரியுதுண்டா? சரியா லிஃப்ட்டுக்குள்ளே ஏதோ பேய்க்கிற பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன பண்ணுங்க, எவன்டா டி 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 எவன்டா தண்ணி சத்தம் தானே கேட்குது இல்லையா? மூச்சு விட்டு இருக்க மாதிரி சரி டி மூச்சு விடுற மாதிரி கேட்குதா? ஏய் நம்ம கிட்ட இதெல்லாம் இருக்க வச்சுக்கக்கூடாது. எலிசாலேம் கதையை நீங்கள் பார்க்கலனாக்கா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்ம ரிஷிபீடியா ரிஷி கேங்ஸ் நாங்களும் ரிஷி கேங்ஸ் தான். அவங்க சேனல்லே அந்த வீடியோ இருக்குது. எலிசாலேம் ரிஷிபீடியான்னு தட்டுங்க வரும். அதை பார்த்துட்டு அப்புறம் எங்கள் வீடியோ பாருங்கள். நான் ஏன் அதை சொன்னேன்னு அப்புறம் நீங்கள் அவங்களுக்கு தெரியும். கொஞ்சம் சுத்தமாக இருக்கு இங்கே பாருண்ணே. ஓகே cockroach. I hate these cockroaches. பாசாக்கே போயிட மாட்டோம், பாசைக்கு போயிட்டு. அஜய் இல்லை அஜய் அது செக்ஷன் 13 கீழே நடந்து போகிற வரைக்கும் பரவாயில்ல. கொக்ரோச் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் பறந்துடுவேன் ஒரு பறை. இங்கே வந்து நான் நினைக்கிறேன் இங்கெல்லாம் வந்து ஆளு காய்ஸ். இங்கே நார்மலாக வந்து இங்கே வந்துட்டு அவங்க பார்ட்டி பண்ணிட்டு போவாங்க போல காய்ஸ். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க சுற்றி. ஆமாம் சுத்தமாக இருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. ரைட்டு கீழே ஆக்கிட்டீங்க. உங்கள் மூஞ்சி தெரியல இதை பார்க்கும்போது. என்ன தெரியுமா? என்னது? நல்லா யோசிச்சு பாருங்க. என்னது? Left 4 Dead. ஓ Left 4 Dead. ஆமாம் கைஸ் நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. Left 4 Dead அதில் உள்ள ஒவ்வொரு சீனும் எங்கள் உடம்புல பதிஞ்சிருக்கு. எங்கடா பாத்ரூம் வாங்கணும்? அதுதான் சொல்கிறேன். ரிசப்ஷன் இவனே பாத்ரூம் எங்கே போவான்? இங்கேயே போய் வாங்க பாரு. இங்கே எங்கேயும் வச்சிருக்கேன். சிங்கி இருக்குடா அது. ஓ அது ரிசப்ஷன் இல்லைண்ணே. இது என்ன தெரியுமாண்ணே இந்த இடம்? ஏய் ஒரு ஐ வாண்ட் லார்ஜ் விஸ்கி ப்ளீஸ். அந்த இடம் அது. One soda with ice. One soda with ice. Me too. Me too. அந்த மாதிரி ஒரு ஏஆர் யாரா செய்வாங்களா? ஆமா அது மாதிரி செஞ்சா வேலை விட்டு தூக்கிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா கூச்சிடலாம். கிட்டே தான் இருக்கு. பின்னாடி வச்சு நம்மகிட்ட காமிச்சிட்டு போதுவா. என்னோட லைட்டை பார்த்து நானே பயந்துட்டேன். நீ ஏன்னா திடீர்னு திரும்பி பயத்த மூட்டுற? யாரோ வந்து இங்க சாரி மகன் பண்ணிருக்கீங்க. ஆமா எவனும் சத்தம் கேட்டு விட்டு போயிட்டானுங்க. ஆமா அதோ பொங்குஸ் பண்ணிருக்காங்க சுட சுட. பாத்தீங்களா? ரொம்ப ரொம்ப பயமா இருக்குங்க. ஆரம்பத்தில் காய்ஸ் இந்த இடம் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து பக்கத்தில் ஸ்டேடியம் இருக்குல்ல. ஸோ எந்த அத்லீட்ஸ் வந்தாலும் இங்கே தான் வந்து தங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்த இடம். ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் என்ன பிளானில் இருக்காங்கன்னா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு நிலம் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நிலம் பிரச்சனை முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த இடத்த அப்படியே தரமட்டமாக இடித்து தள்ளிட்டு ஸ்பாட்டுக்கு ஒரு ஹப்பா ஆக்க போகிறாங்க. மற்றவங்கலாம் டிக்கெட் ஸ்பாட்னா ஈங்க ஆடுற ஸ்பாட்டா? அந்த ஆடுற ஸ்பாட் இல்லை. ஸ்பாட்னா வந்து அது மாதிரி தான் அந்த மொபைல் லெஜெண்ட் ஆடுறவனுங்க இந்த மாதிரி ஃபோனில் கேம் விளாட்றவங்களா இருக்கானுங்களா அவங்களுக்கு ஒரு ஹப். அது டோர்னமெண்ட் நடத்துறதுக்கு அதுதான் செய்ய போகிறாங்க. இது இங்கே ஒரு நாள். ஸோ ஏன்னா நம்மளும் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டு விட்டு வெளியாகி பம்பரம் விடுவோம், பந்து விளாடுவோம்.
கோலி விளாடுவோம். இப்போலாம் அதுவே இல்லை. வீட்டில் இருந்தால் பிள்ளைங்க அழுகுதுன்னு டக்குன்னு ஃபோனை கொடுத்துட்றாங்களே, அவங்க அங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜெனரேஷன் வந்து ஃபியூச்சர் வந்து ஒலிம்பிக் ஃபோனில் விளாடுவாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்ச நாளில் போணுச்சுன்னா பாருங்க, ஃபோன் அங்கே வச்சுட்டு இங்கேருந்து குண்டு அடிப்பாங்க. ஃபோனில் குண்டு விளாடுவாங்க. ஃபோனில் குண்டு விளாடுவாங்க. ஏற்கனவே நாங்கள் கஷ்டப்பட்டு அப்போலாண்டு பேர் போட்ட லூடோ கேம், கப்ப கேமு. நாங்கள் வச்ச பேர் கப்ப கேமு, இவனுக்கு வச்ச பேர் லூடோ. என்ன காய்ச்சி கப்ப கேம், நம்ம வச்ச பேர் கப்ப கேம். நீங்களே சொல்லுங்க guys. கப்ப கேம் ஜோக்கர் இருக்கா, லூடோ ஜோக்கர் வந்தீங்கன்னா மனுஷன் வந்தீங்கன்னா பின்னாடி பார்த்துக்கிட்டே நமக்கு தெரியாம பின்னாடி ஏதோ நடந்தே வந்துருக்கு. இப்போ நம்ம தேர்ட் ஃப்ளோருக்கு போகிறோம். என்ன போட்டு பாருங்க. பிந்தூர் இந்தாங்க அப்படி இந்தாலாம் செஞ்சு சுத்தூர்னு போட்டிருக்கு. பார்த்துட்டேன். நம்ம கிட்ட வந்துருச்சுல செஞ்சா செஞ்சு புக்கா சொல்லுங்க. ஒரு நாள் 1 கிலோமீட்டர் கொடுத்தா இருக்க. உடனே கை வச்சிடணும். டிஎன்ஏ சாம்பிள் வீட்டில் போய் சொல்கிறேன், இங்கே போய் கை வைக்கிறீங்க. சாரி, நான் இனிமே எதே தொடலை. ஓ மை காட். சரி, மக்கள் முதல் அனுப்புவோம். சரி, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாதிரியே மேலே இல்லை, வேற மாதிரி இருக்கு. இந்த கட்டின ஆர்கிடெக்ட் என்ன பண்ணா செம்ம ஜீனியஸ் அவன். ஏன் என்ன பண்ணா நம்மளை குழப்பி விடுறதுக்குன்னே அப்பயே வச்சிருக்கான். நம்மளை குழப்பி விடுறதுக்குன்னு அவன் எதுக்கு யோசிக்கணும்? அதனால அவர் ஆர்கிடெக்ட். எல்லா மாடிக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. நான் அதை நோட் பண்ணேன். என்னன்னு சொல்லுங்க. எல்லா மாடியும் லிஃப்ட் இருக்கு. எல்லா இடத்துலயும் இது தொங்கிட்டு தான் இருக்கு. இது விற்க முடியாதாடா? விற்கலாம். அது அலுமினியம்ல விற்கலாம். வித்தா ஜோக்கான காசு. அப்படியே இதை விற்காம இருக்குங்க. வித்து இங்கே ஃபுல்லாக போலீஸ் சுற்றிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ரீயாக விட்டு வச்சிருப்பானுங்க. இல்லைன்னா கவசம் இது விற்று கொஞ்சம் கேமராவுக்கு பேட்டரி வாங்கிப்போமா? மெமரி கார்டு வர பத்தல. கேமராவுக்கு ஒரு மெமரி கார்டு வாங்கி போட்டுருவோம். ஐயோ, கலவரத்தை பார்த்துட்டேன். கலவரத்தை அதான் சொன்னேன், எதுவே நோண்டாதீங்கன்னு. நான் இல்லை தம்பி கலவார் அந்த பக்கம் போயிட்டான். இங்கே எங்கேயும் வேகமாக ஓடவும் முடியாது. அது இதுன்னு அடி போடும். போயிடுச்சு. அங்கே போங்க. நான் இங்கே கலவரம் இருக்குண்ணே. ஓகே காய்ஸ், எனக்கு பயம் வந்துருச்சு காய்ஸ். அண்ணா அங்கே ரைட் அடி. எது விளையாடா? கட் பண்ணவா? எவனும் இல்லடா. ஏய் எவனா இருக்கான்? எவனாவது இருந்தானா உருவா. எவனாவது வரமாட்டே சொன்னதாடா. எவனாவது தரமாட்டே சொன்னதா. நான் கூட அந்த கணத்தை போட்டு ஆட்டி விடு. ஏய் நான் ஏங்க டேரக்டர் ஏதோ ஆட்டி விடுன்றாரு. என்னத்த ஆட்டி விடுறது? அண்ணன் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி கீழே பார்த்து பின்னாடி ஒரு கண்ணு வச்சுக்கிறேன் காய்ஸ். அந்த கண்ணை நீங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறேன். இப்போ மிஸ்டர் 1 வந்து இதை தான் இப்போ உடைச்சாரு. இது இப்போ இந்த இடத்த பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? துரந்தர் படத்தில் பில்டிங்க்கு பாம்பு போட்டு வச்சிருப்பானுங்களா? என்னது? ஒன்றும் தெரியல. இப்படி ஒன்றும் ஆள் சட்டை போட்டு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம் தானே? என்ன வெளியே ஓப்பனாக இருக்கு, வர வாங்க போ. ஆமாம், ரூட்டை போகணும். ஆமாம், சரி என்ன ரூமுக்கு வந்துட்டோண்ணே. என்ன இதெல்லாம் ரூம் ஏரியாண்ணே. அடுத்த ஒரு ரூம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு வீட்டில் பெரியவங்க சொல்லியிருக்காங்கண்ணே. அந்த ரூமுக்குள்ளே பார்ப்போம். அதனால தான் நான் பிக் பாஸே பார்க்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த ரூம் வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கீழே ரூமோட ஐ திங்க் இது கொஞ்சம் விலை கூட உள்ள ரூம் போல இருக்கு. எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருசா இருக்கு. அதான் தங்கியிருக்குல்ல. நீ தங்கிருக்கியா? தங்கியிருக்கேண்ணே. ஓஹோ, பார்த்ததுல இதே மாதிரி ஒரு ஹோட்டல் சாட்டுன்னு பேர் அதில் தங்கியிருக்கேன். நீங்கள் சாட்டன் சிட்டியில் போய் தாங்க. சாட்டுன்னு அட்லாண்டிக் கிளப்லாம் இருக்கு. அங்கே போய் விளாண்டுருக்கியா? அதான் வாழ்க்கை. எதை தொட்டாலும் கீறுது. அண்ணா அங்கே போகக்கூடாதுன்னா இது வச்சுருக்கானுங்களோ? அங்கே போகக்கூடாதுன்னா இது வச்சுருக்கானுங்களோ? சரி போ. ஓ, இதுக்கப்புறம் மேலே ஃபுல்லாக ரூம் தான்டா. ஆமாம், இதுக்கப்புறம் ரூம்பு தான். ஏய் யூ, நீயா? இந்த ரைட் அவ்வளோதான் மேடம். ஆமாம், இப்போ வேறு வேகமாக இருக்கும். எல்லா ரூம்லையும் பூந்துக்கிட்டு இருக்காதா நீ?
என்ன சொரிஞ்சுக்கிறீங்களா? இல்லையா, கீழே ஏதோ சத்தம் கேட்குதுண்ணே. ஆச்சி பண்ணிக்கே யாராம். மிஸ் பண்ணிட்டாங்கக்கா, மன்னிச்சிடுங்க. ஓகே, இங்க வந்து தண்டை ஐயோ அஜய் அஜய் எங்கேனாச்சும் இங்கிதம் இருக்கா அஜய்? லேடிஸ் டாய்லெட்டுக்குள்ளே போகக்கூடாது, வாங்க. சரி வா வா, நம்ம அவங்க வெளியே போவோம். வெளியே அது இது இதுப்பா என்னதானே ரைட்டு வண்டி சேஃப்டியா இருக்கணும். இப்படி அடிச்சிட்டாங்க. எப்படி பின்னாடி அடிச்சுட்டு சேஃப்டி. அதாவது எதனால வெளியே வந்தாச்சு. எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு சூப்பர் வியூ வந்துருக்கு. அப்பா வெளியே வந்தாச்சு. இந்த இடம் பாருங்க. ஸோ நான் சொன்னேன்ல, இங்கே தான் இருக்குது பாருங்க அந்த ஸ்டேடியம். இங்கே தான் வந்து பின்னாடி தெரியுதா? ஸோ இங்கே தான் வந்து அந்த அத்லீட்ஸ்லாம் வந்து அங்கே தங்க மாட்டாங்க, அங்கே விளையாடுவாங்க. அங்கே விளையாட போகிற அத்லீட்ஸ்லாம் வந்து இங்கே தங்குவாங்க. இங்க தங்க ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சத்தம் கேட்டது உள்ள. நைட்ல வந்து பயந்து அலறி ஓடி அந்த விஷயத்தை இப்போ வரைக்கும் மறக்க முடியல. அவங்க டீச்சர் என்கிட்ட சொன்னதா? என்னடா சந்திரமுகி கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு பைத்தியம். பைத்தியம். டிவிக்குன்னு சொன்னானுங்களே, நம்ம நாம் தமிழர் கட்சின்னு சொல்லுனேன். ஃபேன்ஸு பெருக்கிடலாம் பிரியாணி மிஸ்ட்டு போய் நான் அண்ணா ஜங்கம் சிம்பிளாக பெருக்கியா? கும்பலா தான் போகணும், கும்பலா தான் வருவோம் சொல்லு. என்ன சமையல்? கீழே தான் போய் சமைக்கணும். இப்போ அதான் கிச்சன் தேடி இருக்கோம். ஆமா, இதோ அந்த அலமாரி கிட்ட ஒலைய லெஃப்ட். ஆச்சி பண்ணுக்கு உங்களுக்கு என்ன கைஸ் பிரச்சனை? ஏன் கைஸ் அந்த ரூம்பு கிரிப்பியாவே இருந்துட்டு போட்டோம். இது கிறிஸ்பியா இருக்கா ரூம்பு? போய் சாப்பிட்டு வாங்க உள்ள உட்காந்து. கிறிஸ்பி நகர். அதுக்கு பசிங்க போல. ஆமாரு. முன்ன கீழே கும்பி நோக்கம் நம்ம தாழ்வான இடம். நம்ம பேர் சொல்லணும். வவாடு இருக்காமா? இதோட எல்லா ஃப்ளோரும் இதே மாதிரி தான் பார்த்தீங்களா? சும்மா சொல்லக்கூடாது guys. இதுதான். ம் இதோ பாரு, இங்கே தான் மொபைல் பறந்துச்சு முதல் ஞாபகம் இருக்கா? இங்கே ஓரமாக வந்து ஒவ்வொரு அமைதியான மாதிரி இல்லை. ஆமாம், முதல்ல நம்ம சத்தம் போட்டுக்கிட்டே வந்தோம். ஏன் அமைதியான மாதிரி இருக்குன்னா, இப்போ அந்த பூச்சி சத்தம், கிரிக்கெட் சத்தம் கொஞ்சம் வேகமாக கேட்குது. எங்கேனாச்சும் பறந்துட போகுது. போங்க, இங்கே தானே படி கீழே இறங்கணும். பிளட்டை கொடுங்களா? ஏங்க நாங்கள் என்ன காய்ச்சல் படம் எடுத்துக்கிட்டு பிளட்டை கொடுக்குறது? இங்கே தான். ஓகே, இங்கே தான் கீழே இறங்கணும். பேய் வர்றதுக்கு மந்திரம் படிங்க. அது பெய்யறதுக்கு மந்திரம் படிங்க. சாந்து போட்டு சந்தனம் போட்டு எடுத்து வச்சிக்க மாமா. பாத்தீங்கல்ல காய்ஸ், நாங்க சொன்னோம்ல, பாத்தீங்கல்ல. ஏய் ஏன் எடுக்கிற இங்க பாருங்க, எங்களுக்கு ப்ரூஃப் வேணும்ல வீட்டில் போய் காமிக்கிறதுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு இறங்கி இருக்கு பாருங்க. அப்போ இந்த ஸ்க்ரூ ஆணியது ஸ்க்ரூ அதுவே காலில் ஏற்றிட்டு வரேன்னா நான் எப்பேற்பட்ட குருவா இருப்பேன். உங்க காலிலேயே ஸ்க்ரூ ஏறிச்சா? இந்த இடம் மட்டும் தான் கொஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. என்னது வெளியே? நான் வெளியே போயிட்டு அந்த சைடு போவோம். தலைவர், உங்க தலைவர் எங்க இருக்காரு? விடுங்க. பின்னாடி இருக்கான். இன்னைக்கு அவன் மிஸ்டர் 2 ஆயிட்டான். நடுவுல இருக்கான். ஏன் அவங்க பின்னாடி வரேன்டா. ஏதோ அங்கே போயிட்டு வெளியே போயிட்டு அங்கே மின்னுக்கு அங்கே என்ன இருக்கு பார்ப்போம். நம்ம வந்து இங்கேருந்து வெளியாகி மின்னுக்கு போயிட்டு அந்த ட்ராப் ஆஃப் அது ஃபாரா வீட்டுல இருந்து அங்க வந்ததா? நீங்க ஃபாராவோட வீடியோ பாத்தீங்கன்னா அத்தை எங்களை தேடி வந்துட்டாளா? ஏன்டா என்ன அன்னைக்கு பேரை கெடுத்து விட்டது இல்லாம? அத்தை தானே, அத்தை தத்தை தத்தை போல அத்தை தத்தை. அத்தைக்கு பாட்டு தான் ப்ராப்ளம். அங்கே என்ன தெரியுது? நம்ம பூந்த இடம் தானே. அஜய் உனக்கு ஃபேன் கிளப்பே இருக்கான்டா. எனக்கு ஃபேன் கிளப்பா? ஆனா எனக்கு காத்தே இல்ல. என்ன இது? அவனுக்கு ஃபேன் வேணுமா? காத்து வேணுமா? தயவு செய்து எனக்கு காத்து கொடுங்க. நீங்க அந்த ஃபேனை பாத்தீங்களா? என்ன வேணாம் பயம். itu hantu kat dalam. Ya. Ni apa ni? Jangan guys, toilet dia. நல்லா விரிஞ்சிருக்கீங்க. என்ன மூச்சு வாங்குதா? கண்டிப்பாடா. ஆ பின்ன
110 ரூமை பார்க்குறதுனா சும்மாவா? நம்ம 110 ரூமுக்கு போவே இல்லையா? 111 ரூம் இருக்கு. 111 ரூபா. ஆ அப்போலாம் யோசிச்சு வர்றாரு. ஒரு ரூம் வந்து பெரிய பெரிய ரூமாக இருக்கணும். அதனால தான் 6 மாடி இருந்து கூட இதில் என்ன தெரியுது, அவன் வந்து குவாலிட்டி எதிர்பார்த்துருக்கான். ஆமாம். கடைசியாக என்ன ஆச்சு? எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஓகே ஆள் இருந்துருக்குங்க, ஆனால் இங்கே வேலை செய்கிற ஆள் குறவு. புரியுதாஜே? மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆள் பத்தலை, யாருமே இங்கே வேலைக்கும் வரல போல இருக்கு. ஆமாம். ஸோ அதனாலே இருக்கலாம் இந்த ஹோட்டலு நான் போனது. இதோ பின்னாடி பாருங்க, தெரியுதா உங்களுக்காச்சும் ஃபீல் ஆனிச்சா உங்களுக்கு? நத்திங். அப்படிங்க ஏன் எஸ். என்னன்னா போகும்போது பார்த்தீங்கன்னா பேசுகிற மாதிரி கேட்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பாய்ங்க அங்கே உட்காந்துட்டு கைலி கட்டிக்கிட்டு காசெல்லாம் வானுங்க பத்தலை போட்டுக்கிட்டு பத்தெல்லாம் போட்ட சோக்குள்ளன்றா பாய் எங்களை அப்படி பங்களா பஸ்ஸில் அப்புறம் அப்படின்னு வானுங்க. ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஏமாந்துடாதீங்க. ரெண்டாவது, இப்போ மழை காலமாக இருக்கு, மழை பெஞ்சு தண்ணி அங்கங்கே தேங்கிக்கிட்டு இருக்கு. ஆமாம். அதுக்கா டைம் கிடைக்கும் போது ஒழுகும். அது வந்து கொஞ்சம் ஃபுட் ஸ்டெப் மாதிரி சத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. மற்றபடி இங்கே ஒன்றும் இல்லைங்க.